Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 10 Exercise 10.6 la third question in the video பார்க்கலாம். Solve the following differential equation. adla third question. Y into e power x by y into dx is equal to x into e power x by y plus y into dy. இதுதான் question சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஹோமோஜீனியஸா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல கிவன் ஒரு வாட்டி எடுத்து எழுதியிருக்கேன் நான். இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இல்லையான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் dx by dyன்னு எடுத்துக்க போகிறேன். dx by dy is equal to x into e power x by y plus y divided by y into e power x by y டினாமினேட்டரில் எழுதிக்கிறேன். இப்போ இதை x by y இருக்கிறனால நான் divided by yன்னு எடுக்கிறேன். ஈச் டேர்ம் நம்ம வந்து y-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். e power x by y plus y by y divided by y by y e power x by y. இப்போ y cancel ஆயிட்டு 1 y cancel ஆயிடுச்சா. x by y e power x by y plus 1 divided by e power x by y. இது நம்மளோட first result. இப்போ இதில் எல்லாமே பாருங்க x by y, x by y, x by y. So இது function of x by y ன்னு எடுத்துக்கலாமா. Function of x by y னா என்ன அர்த்தம்? It is a homogeneous differential equation. எழுதிக்கலாம். It is a homogeneous differential equation எழுதிட்டோமா. இப்போ next நம்ம என்ன பண்ணலாம்? Put x is equal to v into y. இப்போ இதை வாட்டி differentiate பண்றோம் in terms of y. இப்போ dx by dy is equal to uv. u அப்படியே இருக்கும் v dash. அப்போ y differentiate பண்ணா 1 plus v u dash. அப்போ dv by dy என்ன கிடைக்கும்? v plus y into dv by dy is equal to same dx by dv தான் நம்ம இங்கேயும் கண்டுபிடிச்சோம். அதை derive பண்ணி first result ஒன்று எடுத்துருந்தோமா. first result ஒன்று எடுத்துருந்தோம் இல்லையா. இந்த term எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். v ones are v plus y into dv by dy is equal to x by y e power x by y plus 1 divided by e power x by y. இப்போ x by y கொண்டு வரேன்னு வைங்க. y inside கொண்டு வரேன்னா x by y is equal to v ன்னு அர்த்தம். அப்போ எங்கெல்லாம் x by y இருக்கும் நான் இப்போ என்ன எழுதிக்கலாம்? v ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். v ன்னு எழுதிக்கலாம். v plus y into dv by dy is equal to x by y ன்றது v e power v plus 1 divided by e power v. ஏன்னா x by y ன்னு இருக்கு. x by y இருக்கிற இடத்துலலாம் நம்ம v ன்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த plus v ஆன்சர் கொண்டு போனால் என்ன ஆகிடும்? minus v. அப்போ y into dv dv by dy is equal to v into e power v plus 1 by e power v plus v ஆன்சர் போனால் minus v. இப்போ எல்சிஎம் எடுக்க ரொம்பவே ஈஸி. இப்போ எல்சிஎம் எடுத்துடலாம். y into dv by dy யும் e power v யும் நான் மல்டிபிள் பண்ணாதான் மைனஸ் பண்ண முடியும். இப்போ v into e power v plus 1 minus v into e power v divided by e powerல v plus 1 minus 1 கேன்சல். அப்போ நமக்கு வெறும் 1 by e power v மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். which is equal to 1 by e power v. இப்போ நான் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம லைன் இப்படி தான் இருந்துச்சு. y into dv by dy is equal to 1 by ev. இப்போ இது ரெண்டும் ஆன்சர் கொண்டு போயிடலாம். ev dv is equal to dy மேலே வந்துடும், y கீழே வந்துடும். இப்போ இந்த செப்பரேட்டிங் வேரியபிள் இதை நம்ம வந்து பிரித்து எழுதிட்டோம்னா ரெண்டு சைடு இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். ஈவியை இன்டிகிரேட் பண்ணாலும் எனக்கு அதே ஈவி தான் வரும். 1 by yனா எப்படி எழுதிக்கலாம்? log y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால log c. இப்போ லாக்ல ரெண்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம். அப்போ log y into c. v is equal to x by y ன்னு எடுத்துக்கலாம். is equal to log of modulus cy. அவ்வளோதான் நம்ம சம். ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு வாட்டி பார்க்கலாம். கொஸ்டின் முதல்ல எழுதிருங்க. dx by dy எழுதிக்கலாம். கொடுத்துருக்க டேர்ம் அப்படியே எழுதுங்க. x into e power x by y plus y divided by y into e power x by y. y-ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ y by y இதுவும் divided by y இங்கேயும் divided by y. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் x by y டேர்மாக மாறிடும்.
சரிங்களா? மாறின பிறகு நம்ம எப்படி எழுதலாம்னா g of x by y ஃபங்க்ஷனில் இருக்குன்னு எழுதிட்டு இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு x by y is equal to vன்னு அர்த்தம். அப்போ x is equal to v into y. சரியா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண dx by dy is equal to uv மெத்தட் u v dash plus v u dash. dx by dy நம்பர் 1ல கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ x by y இருக்கிற இடத்துல vன்னு எழுதிக்கலாம். x by y v கீழே x by y இருக்கிற இடத்துல v. இப்போ v எல்லாமே இந்த சைடு இருக்கு. அப்போ அந்த சைடு கொண்டு வந்துடலாம். மைனஸ் வியா எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்தால் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 1 by e power v மட்டும்தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம ஆன்சர் எப்படி இருந்துச்சு? y into dv by dy is equal to 1 by e power v. ரெண்டு சைடு இன்டிகிரேட் பண்ணலாம். அப்போ dv இன்டிகிரேட் பண்ண dv தான். 1 by y இன்டிகிரேட் பண்ண log y plus log c. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்கலாம். v இருக்கிற இடத்துல x by yன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ log cy வந்து மாடுலஸ்குள்ளே எழுதிக்கலாம். இதோட நம்ம ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த நம்ம எல்லாருக்கும் அந்த டவுட் நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.